உமைர் எலிமினேட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அது ஷோல தெரியறதுக்கு முன்னாடி அவரே எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில உமைர், அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அமரன் படத்துல ஆர்மி மேனா நடிச்சிருப்பார் இல்லையா, காஷ்மீரி, அவர் தாங்க குக்கு வித் கோமாளியில கலக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அவருடைய ராஜுவுடைய காம்போ செம்மையா இருக்கும். காமெடியா இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜி எல்லாத்துமே எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சா, ஒரு 3 கண்டஸ்டன்ட் ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க, கொஞ்சம் பேடா இருக்குன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா வெளியில போவாங்கன்னு சொல்லும் பொழுது உமைருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருந்திருக்கு. ஸோ அவரை வெளியில அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்வியூஸ் அவரே கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமைர் அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜன் அவரை இமிடேட் பண்ணிட்டு அவருடைய ஒரு வீடியோவை பண்ணியிருப்பாரு. கீழே கமெண்ட்ல வி ஆல்சோ மிஸ் யூடா அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்டிவா மாதம்பட்டி ரங்கராஜுமே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருப்பாரு. இப்ப குக்கு வித் கோமாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லயும் யாரோ ஒருத்தரை நம்ம ரொம்ப பரிச்சயமா யோசிப்போம், இல்ல ரசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி உமைர் நிறைய பெண்களுக்கு பிடித்த ஒரு நபரா இருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய பிஹேவியர்லாம் நிறைய பேருக்கு பிடிக்குது. சோசியல் மீடியால அவருக்குன்னு தனியான ஃபேன் கேர்ள்ஸே உருவாகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அவர் எல்லாத்தையுமே எனர்ஜியா எடுத்துக்கிறது, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது நல்லா தான் போச்சு. பட் குக்கு வித் கோமாளியில வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் அவருடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் குரேஷி அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களை கலாச்சு ஒரு வீடியோ தன்னுடைய மனைவிக்காக போட, நீ பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குடா குரேஷி, ஆனா எல்லாத்துலயும் காமெடி இருக்கே தவிர ரொமான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கோன்னு அவர் ஏற்கனவே மாதம்பட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதையே இமிடேட் பண்ணிட்டு உமைர் பண்ணாரோ என்னமோ. இப்போ அவர் எலிமினேட் ஆனனால எலிமினேஷன் ஆனதை வச்சு ஃபன்னா ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணியிருக்க, அதுக்குமே வி ஆல்சோ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு மாதம்பட்டி. ஸோ அவருடைய லைஃப் மிஸ்டீரியஸா போயிட்டு இருக்கும்போது அவருடைய ரிப்ளை எல்லாம் பார்க்கும்போது ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.